காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு. என்ன மேடம், என்ன பிரச்சனை? எங்க ஃபிட்டிங் பார்க்கணும்? இங்க கிச்சன்ல சிங்க்ல பைப் அடைச்சிருக்கு, மேலேயும் பைப் அடைச்சிருக்கு. அப்புறம் எலக்ட்ரிக் வயர்ல கூட ஏதோ பிரச்சனை, கொஞ்சம் பாத்துக்கோப்பா. நீ இப்படியே சும்மா நிக்காம என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த வேலையும் சேர்த்து வாங்கிக்கோ. என்ன சரியா? அது யாரு மேடம் இந்த போட்டோல? அது என் பையன் வெளியூர் போயிருக்கான். ஓ, எங்க அப்பா எனக்கு ஷாருக் கான் மாதிரி மாப்பிள்ள பாப்பாரு. அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ம். ம். என்ன ஷாருக் கான் மாதிரி பார்க்காம ஜானி சின்ஸ் மாதிரி பார்த்து வச்சிருக்காரு? என்ன தம்பி? இல்ல, நல்லா ஜானி சின்ஸ் கணக்கா, ஷாருக் கான் கணக்கா சூப்பரா இருக்காரு. நம்ம வேலையை ஆரம்பிக்கலாங்களா? சரி, நீ போய் வேலையை பாருப்பா. என்ன கரும்புத திம்பாளுகளோ. அத்தை, டீ வேணாமா, அப்புறமா போட்டு கூட. அது இல்ல அத்தை, நான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகணும்னு சொல்லியிருந்தேனே. தாராளமா போயிட்டு வாமா, ஆனா 4 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். அத்தை, ஆல்ரெடி மணி 12 ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு எப்படி அத்தை 4 மணி நேரத்துக்குள்ள வர்றது? சேலத்துக்கே 4 மணி நேரத்துல போயிட்டு வரலாம். சென்னைக்குள்ள தானே போற. வீட்டுல இருக்கிற பொண்ணு விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வெளியில இருக்க கூடாதுமா. சரி விடுங்க, நான் போவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா, இப்ப போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. இப்போதானே டீ வேணான்னு சொல்லிச்சு சூனியக்காரி. இங்க பாரு, ஃப்ரீடம்ன்றது கொடுக்கறது கிடையாது, எடுத்துக்கிறது. மேரேஜ்க்கு அப்புறம் உன்கிட்டயும் ஃபேமிலி கிட்டயும் பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். வெறும் இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பேன். புரியுதா? அப்புறம் தம்பி, சொந்த ஊரே சென்னை தானா? சொந்தமா ஊர் வாங்குற அளவுக்குலாம் காசு இல்லை மேடம். இப்போதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு 2 சென்ட் நிலம் வாங்கினேன். அதுவும் பட்டா போட போகும்போது தான் புறம்போக்கு நிலம் தெரிஞ்சுது. அதுக்கு தான் கேஸ் போயிட்டு இருக்கு. அத கேக்கல தம்பி, படிச்சது வளர்ந்தது எல்லாமே சென்னை தானான்னு கேட்டேன். பாருங்க மேடம், வேலையை செக் பண்ண வந்தீங்கன்னா அதை மட்டும் பாருங்க. இந்த கேஷுவலாக பேச்சு போடுற மாதிரி வாயை கிளறாதீங்க. ஏ அபி, இந்த பையன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் போல இருக்கே. ஓகே மேடம், எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, அப்பப்போ ஒரு அடப்பா அப்பப்போவே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டுட்டு நம்ம பண்ண அடப்பா அடுத்த ஆள் வந்து கிளியர் பண்ணுவாங்கன்னு அதுக்கு மேலே கை கழுவிட்டு இருந்தீங்க, அப்புறம் மொத்தமாக கை கழுவிட்டு போகிற மாதிரி இருக்கும்.